ஜெயம் ரவிய பிரியணும்னு எனக்கு விருப்பமே இல்ல. என்னுடைய கவனத்துக்கு வராமலும் என்னுடைய சம்மதம் இல்லாமலும் அந்த அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்கன்னு இப்போ ஆர்த்தி ரவி அதிரடியா சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜெயம் ரவி தன்னுடைய மனைவி ஆர்த்தி ரவிய பிரியறதா ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தாரு. இந்த விஷயம் அவங்களுடைய ரசிகர்களுக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்துச்சு. இப்ப இத பத்தி தான் ஆர்த்தி ரவி சொல்லியிருக்காங்க. ரீசெண்டா பாத்தீங்கன்னா என்னுடைய திருமண வாழ்க்கை பத்தி வெளியான அறிக்கைய நான் பார்த்தேன். அத பார்த்துட்டு எனக்கு ரொம்ப கவலையும் மன வேதனையும் வந்துருச்சு. இது முழுக்க முழுக்க என்னுடைய கவனத்துக்கு வரவே இல்லைங்க. என்னோட சம்மதம் இல்லாமையே இந்த அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. 18 வருஷமா நான் வாழ்ந்த வாழ்க்கைங்க, அத ஒரே செகண்ட்ல ஒண்ணுமே இல்லாம பண்ண மாதிரி எனக்கு இப்ப ஃபீல் ஆகுது. அந்த வாழ்க்கைக்கான கௌரவம், அந்த கண்ணியம் எல்லாத்தையும் இழந்ததா நான் உணர்றேன். என்னோட ஹஸ்பண்ட் ஜெயம் ரவி கிட்ட மனசு விட்டு நான் பேசணும், அவரை மீட் பண்ணணும் அப்படின்னு நான் ரீசெண்டா ட்ரை பண்ணிட்டு தாங்க இருந்தேன். பலவித முயற்சி பண்ணேன். ஆனா அதுக்கான வாய்ப்பு எனக்கு மறுக்கப்பட்டிருக்கு. நானும் என்னுடைய 2 குழந்தைகளும் என்னன்னு புரியாம தவிச்சிட்டு இருக்கோம். என்ன பிரியணும்னு முழுக்க முழுக்க ஜெயம் ரவி தான் முடிவு பண்ணி இப்போ அந்த முடிவை எடுத்திருக்காரு. அதை தவிர்த்து குடும்ப நலன் கருதி எடுக்கப்பட்ட முடிவெல்லாம் கிடையாது. எனக்கு ரொம்பவே மனவேதனையா இருக்குங்க. ஆனாலும் பொதுவெளியில இத பத்தி சொல்ல வேணாம் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா என் மேல பயங்கரமா குற்றம் சாட்டியும் என்னுடைய நடத்தையின் மீது களங்கம் கற்பிக்கும் வகையில பொது வெளியில மறைமுகமா நடத்தப்படும் தாக்குதல்களை ரொம்ப சிரமத்தோட எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கு. ஒரு அம்மாவா எனக்கு எப்பவுமே என்னுடைய குழந்தைகளுடைய நலனும் அவங்களுடைய ஃபியூச்சரும் தாங்க ரொம்பவே முக்கியம். ஆனா சம்பந்தமே இல்லாத இந்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் என்னுடைய குழந்தைகளை காயப்படுத்துவதை என்னால அனுமதிக்கவே முடியாது. இவங்களுடைய பிரிவை பத்தி நிறைய ரூமர்ஸ் எல்லாம் வருது இல்லையா, அதை தான் சொல்றாங்க. சம்டைம்ஸ் நாம எதுக்கு இதெல்லாம் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு எதுவுமே பேசாம இருப்போம். ஆனா அந்த பொய்கள் எல்லாம் கொஞ்ச நாள் போனா உண்மையா நம்பப்படும். சோ அதை கிளாரிஃபை பண்றதுக்கு இப்போ நான் சொல்லிடுறேன், என் மேல எந்த தப்புமே கிடையாது. காலம் நடந்த உண்மைகளை எந்த பாரபட்சமும் இல்லாம உணர்த்தும் அப்படின்றத நான் முழுமையா நம்புறேன். சோ இந்த டஃப்பான சிச்சுவேஷன்ல எனக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கும் எங்களுடைய தனிப்பட்ட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்குமாறு தாழ்மையோட கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஆர்த்தி ரவி இப்போ அதிரடியா ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த விஷயம் இப்ப சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. ஆர்த்தி ரவியுடைய இந்த அறிக்கையை பத்தின உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்க.